மனிதனை அடிமையாக்கும் செல்போன் ரொம்ப அற்புதமான விஷயந்தான் இது. அதாவது நவீனங்கிற பேரில் செல்போனுக்கு மனிதர்கள் அடிமையாயிடுறாங்க. அதனால் அடுத்த தலைமுறை நிச்சயமாக பாதிக்கப்படுங்கிறது தான் உண்மை. இன்றைய தலைமுறை பெற்றோர்கள் அடுத்த தலைமுறையை கவனிக்கவில்லை என்றால் நிச்சயமாக அடுத்த தலைமுறை தவறான வழியில் போவதற்கு வழிவகுக்கும் என்பதுதான் உண்மை. மனிதர்கள் எத்தனைதான் அறிவுபூர்வமாக இருந்தாலும் மதியை மயக்கக்கூடிய சில வேளைகள், அதாவது வியாபாரிகள், வணிகர்கள் சராசரி மனிதர்களை மயக்கக்கூடிய விதத்தில் சில வியாபாரங்களை செய்வார்கள். அதில் ஒன்றுதான் இந்த செல்போன். இந்த செல்போனை மிகவும் கவனமாக சரியாக பயன்படுத்தாவிட்டால் மனிதனை அடிமையாக்கிவிடும். அது மட்டுமல்ல, மனிதர்களை அடிமையாக்கி கொண்டு இருக்கிறது இந்த செல்போன். அடுத்த தலைமுறையில் நன்றாக இருக்க வேண்டுமென்றால் இந்த தலைமுறையில் பெற்றோர்கள் சிந்திக்க வேண்டும். அதாவது நல்லதை படிக்க ஆரம்பிக்கும் போதே தீயது மனப்பாடம் ஆகிவிடுகிறது. அப்படிப்பட்டதுதான் இந்த செல்போன். நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம் என்பதற்காக இந்த செல்போனை வாங்கினால் அதில் தீய விஷயங்கள் ஏராளமாக இருக்கின்றது. நல்ல விஷயங்கள் 1% இருந்தால் தீய விஷயங்கள் 99% இருக்கிறது. அப்பொழுது நல்ல விஷயங்கள் மனதில் பதிவதற்குள் தீய விஷயங்கள் மனிதனின் மனதை அடிமையாக்கி விடுகிறது. அப்படிப்பட்டதுதான் இந்த செல்போன். வாழ்க்கையில் எப்பொழுதும் மனிதன் இயல்பாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது பொது அறிவை கற்றுக்கொள்கிறேன் என்றெல்லாம் மனிதர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் பொது அறிவு என்பது அது அனுபவித்து தெரிந்து கொள்வது. செல்போனை வைத்து தெரிந்து கொண்டால் அது இல்லாத விஷயங்களையெல்லாம் மனதில் பதிய வைத்துவிடும். நல்ல விஷயங்களை மனதில் பதிவாவதற்குள் தீய விஷயங்கள் மனதில் பதிவாகிவிடும். செல்போன் என்பது காலத்தை விரயமாக்குவது. அதாவது காலம் என்பது மனிதனுடைய ஆயுளில் சம்பந்தப்பட்டவை. மனிதனுடைய ஆயுளும் காலம் எப்பொழுதும் ஒன்றுக்கொன்று சார்ந்ததுதான். காலத்தை வைத்துதான் மனிதனுடைய ஆயுளை முடிவு செய்யப்பட்டது. ஆகையால் இந்த செல்போன் என்பது மனிதனுடைய காலத்தை விரயம் செய்கிறது. காலத்தை விரயம் செய்யும்போது மனிதன் வாழ்க்கையில் பிற்காலத்தில் துன்பப்பட வேண்டிய நிலை ஏற்படும் என்பதுதான் உண்மை. நல்லவைகளை எல்லாம் நீங்கள் தெரிந்து கொண்டால் தீயவை எதுவும் உங்களிடம் நெருங்காது என்பதுதான் உண்மை. தீயவை எது என்றால் இந்த செல்போன் தான். ஆனால் செல்போனை பயன்படுத்தலாம், அந்த நல்லவைகளை தெரிந்து கொள்ளலாம். ஆனால் அந்த நல்லவையை தெரிந்து கொள்ள
நீங்கள் பக்குவப்பட வேண்டும். அதாவது மிகவும் பொறுமையாக நீங்கள் அதை கடைபிடிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் நல்லதை தெரிந்து கொள்ள முடியும். உலக விஷயங்களை தெரிந்து கொள்ள செய்தி வேண்டும் என்பதுதான் உண்மை. செய்தி இருந்தால் உலக விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம். ஆனால் உலகில் தீயவை எத்தனை நடக்கிறது என்பதை நீங்கள் செல்போனில் கவனிக்கலாம். நல்லவை நடப்பது ரொம்ப குறைவு. தீயவைதான் இந்த உலகத்தில் அதிகமாக நடக்கிறது என்பதுதான் உண்மை. செல்போன் என்பது மனிதனை அடிமையாக்கும் ஒரு தீய கருவிதான். அந்த கருவியால் மனிதனுடைய மனமே கொள்ளை போய்விடுகிறது என்பது உண்மை. நீங்கள் இந்த பிறவியில் இந்த தலைமுறையில் நீங்கள் செய்யும் செயல்தான் அடுத்த தலைமுறை அதை நடைமுறைப்படுத்தும் என்பதுதான் உண்மை. நீங்கள் நல்வழியில் சென்றால்தான் அடுத்த தலைமுறை நல்வழியில் செல்லும் என்பதுதான் உண்மை. அடுத்த தலைமுறை பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் பாதுகாப்பாக வாழ வேண்டும் முதலில். இல்லை என்றால் அடுத்த தலைமுறை பாதுகாப்பாக இருக்காது என்பதுதான் உண்மை. செல்போனை சிக்கனமாக பயன்படுத்துங்கள். நல்லவையை மட்டும் தெரிந்து கொள்ள மனதை கட்டுப்படுத்துங்கள். மனதை கட்டுப்படுத்தினால் தீயவை எதுவும் உங்களுக்குள் நுழையாது என்பதுதான் உண்மை. தீயவையை நீங்கள் அழிக்க வேண்டுமென்றால், மறக்க வேண்டுமென்றால், நல்லவையை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே உங்கள் இதயத்தில் நுழைத்தால் தீயவை உங்களிடம் நெருங்காது. அதற்கு மிகவும் கட்டுப்பாடு வேண்டும் என்பதுதான் உண்மை. நன்றி.